200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இது போல் வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள். அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இதை வறுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் நம்ம பயிர் வேக வைக்கிறப்ப போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை. இது இப்படியே அரைச்சிக்கிட்டால் போதும். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான், எக்ஸ்ட்ரா வறுக்க எதுவுமே இல்லை, அப்படியே போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துடலாம். உப்பு போட்டு இது போல் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பச்சை தண்ணி தான், லைட்டாக இப்படி தெளித்து நம்ம கொஞ்சம் மாவு உதிரியாக வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பாருங்கள், கொண்டக்கடலை தக்காளி எல்லாம் போட்டுருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஏன்னா நமக்கு இதில் குழம்பு வைக்கிறதுக்கு பத்தாது, அதனால் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். தண்ணி இந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். பக்குவமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். குட்டி கிண்ணத்தில் தான் புட்டு வேக வைக்க போகிறேன். அதுக்கு நான் தேங்காய் துருவலும் ஒரு பக்கம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அடியில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு, புட்டு மாவு. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், சும்மா லைட்டாக போட்டு இதுக்கு மேலேயும் தேங்காய். இடையில தேங்காய் போட வேணாம், ஏன்னா நம்ம சின்ன கிண்ணமாக தானே இருக்குது. அதனால் இடையில தேங்காய் போட தேவையில்லை. கீழே அடியில் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே போட்டுக்கிட்டால் போதும். அதிகமாக தேங்காய் இருந்தாலும் நம்ம குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றப்போ கொஞ்சம் நெரு இருக்கும். அதனால் தேங்காய் இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டால் போதும். நம்ம சக்கரை போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறப்போ தேங்காய் அளவாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதே போல் மற்ற பவுல்லையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டீமருக்கு மேலே வைக்கிற பாத்திரத்தை வச்சு அது மேலே நம்ம கிண்ணங்களையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். கொலாப்புட்டு அந்த இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணுன்னாலும் வேக வச்சுக்கலாம். புட்டு வேக வைக்கிறது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்து மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். புட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புட்டில் ஊற்ற உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இது போல் இருந்துச்சுன்னா நிறையா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ இறக்கி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே சும்மா கொஞ்சமாக தேங்காய் உங்களுக்கு நிறைய வேணும்னா சின்ன சின்னதாக வெட்டி நிறைய சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சும்மா அந்த கலர் வர்றதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கடலைக்கறியில் எடுத்து ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு கடலைக்கறி ரெடி. பார்த்தீங்களா? கடைசியில் தாளித்து ஊற்றுறமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனம் சூப்பராக மணக்கும். இல்லை ஒரு 10 நிமிஷமாக புட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். தனியாக எடுத்துடலாம். அருமையான டேஸ்ட்டில் புட்டு கடலைக்கறி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சாச்சு. காலையில் ஒரு கடலைக்கறி செஞ்சு புட்டோ இல்லை இடியாப்பமோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு மதியத்துக்கு அதே குழம்புல சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் வேலை முடிஞ்சிடும். அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேயும் பண்ணியிருக்கோம். 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து மல்லித்தூள் சேர்த்துடலாம் 2 ஸ்பூன்,
அடுத்து மிளகாத்தூள், நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக சேர்ப்பீங்கன்னா 1 ஸ்பூன் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுத்து 1 லெமன் புழிஞ்சிடலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கிடையாது, பச்சரிசி மாவு. இப்போ இதை கலந்துருவோம். சிக்கனுக்கு மசாலா தடவியாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். சிக்கன் 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஆமாம், பெரிய பெரிய பீஸாக போடணும். நான் தான் சரி ஒரு நார்மல் சைஸுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போட்டிருக்கேன். சிக்கன் வந்து பொரிச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய்ச்சோறு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்போல் 3 பச்சை மிளகாய் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப கருக விடாமல், நம்ம பிரியாணிக்கெலாம் வதக்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வதக்காமல் அதை கலர் மாற விடாமல் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி தான் வதங்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ரைஸோட கலர் வந்து மாறிடும். அதனால் இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்ததாக புதினா மல்லித்தலை ஒரு கையளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். அடுத்து கொஞ்சம் ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு 1/4 லெமனை புழிஞ்சிடலாம். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா மசிய விட வேணாம், அப்படியே முழுசாகவே இருக்கட்டும். நான் தண்ணி ஊற்றுற படியில் 1.5 படி அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கேற்றா போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு. கொதிக்கட்டும். 1/2 மணி நேரமாக ஊற வச்ச சீரக சம்பா அரிசி இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் பொரிச்ச எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிடுவோம். எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், நம்ம காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்து 2 தக்காளி. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். மசாலாவில் சில்லியை போட்டு நல்லா பிரட்டினதுக்கப்புறமா இதில் நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேணாம். உப்பு மட்டும் நீங்கள் சரி பார்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. உப்பு மட்டும் நல்லா சரி பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். பாருங்கள், கிரேவி ஓரளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கிரேவி, தேங்காய் பால் கிரேவி ரெடி. சீரக சம்பா நெய்ச்சோறு, அப்புறம் தேங்காய் பால் சிக்கன் கறி, சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டு, ஒரு சின்ன 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய்,
அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கையளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிட்டால் போதும். அந்த பச்சை வாடை போகிறதுக்காக தான் வதக்குறோம். அதை இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி எடுத்துருவோம். இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிக்க போகிறோம். பன்னீர் வந்து நான் இது கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூபாக வெட்டி எடுத்திருக்கேன். பன்னீர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அது போல் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து பன்னீர் வந்து வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். வறுத்து எடுக்கிற அதே எண்ணெயிலையும் தாளிச்சும் விட்டுறலாம். பன்னீர் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் வறுத்து எடுத்துடலாம். மாற்றி வச்சுருவோம். வறுத்து எடுத்தாச்சு. மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. 1/4 ஸ்பூன் சீரகம், ஏலக்காய் 3, கிராம்பு 3, ஒரு பட்டை 3, 2 வரமிளகாய் அதை போட்டு தாளிச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இப்போ இதை கலந்துருவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தயிரோட கலந்து வச்சுருக்க மசாலா இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்துருவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பன்னீர் சேர்க்கணும். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இதோடு சேர்ந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பன்னீர் சாப்பிட மாட்டேன். நம்ம வீட்டில் அஸ்மாவை தவிர்த்து யாருமே பன்னீர் சாப்பிட மாட்டாங்க. அவள் ஒருத்திக்காக தான் இந்த சமையலே பண்ணுறேன். நான் சப்பாத்திக்கு இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவா. அதனால தான் அவளுக்காக செஞ்சேன். மாமாவும் சாப்பிடுவாங்க, ஆனால் ரொம்ப விரும்பியெல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஒரு டைம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சாப்பிடுவாங்க. ஆனால் இது விரும்பி சாப்பிட்றது அஸ்மா ஒரு ஆள் தான். உள்ள உனக்கு நீயே வச்சுக்கோ. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கி விட்ருவோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி செஞ்சாச்சு. இன்றைக்கே செஞ்சு முடிச்சிருங்க. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கிரேவியும் செஞ்சுருங்க. அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.